மீன் வால் வஜ்ராயுதம்னு ஒண்ணு இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. வஜ்ராயுதம் ஆயுதங்கள்ல ஒரு வகை. இந்த தெய்வங்களோட கையில இருக்கும் வஜ்ராயுதம். அந்த மாதிரி அந்த வஜ்ராயுதம் அல்லது மீன் வால் இந்த மாதிரி தென்பட்டா அவர் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுல தாமரை கொடியும் அவருக்கு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 10,000 பேருக்கு சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. இன்னும் கொஞ்சம் செல்வமா இருப்பாரு, வசதியா. இதுல சங்கும் சேர்ந்து இருந்துச்சுன்னா நாட்டு மக்களையே அவர் பார்த்து போஷிக்கக்கூடியவரா இருப்பார். போஷிக்கிறதுன்னு என்ன, அவங்கள பூரா காப்பாற்றுறவரா இருப்பாரு. அப்போ ஒரு அரசராவோ இல்ல சக்கரவர்த்தியாவோ இருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு சொல்லணும்னா ஒரு சிஎம்ஆவோ இல்ல ஒரு பிஎம்ஆவோ இருப்பாருன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கலாம். அன்னைக்கு அரசர்களா இருந்திருக்காங்க. இந்த விசிறி அடையாளம், இந்த அந்த காலத்துல இப்ப இன்னைக்கு இருக்கிறது தான் ஃபேனு, அன்னைக்கு ஃபேன் கிடையாது. அப்ப அவங்க அன்னைக்கு விசிறின்னு எதை சொன்னாங்கன்னா, பனை ஓலையில செஞ்சு இது பண்ணுவோம்ல, அந்த விசிறி மாதிரி அடையாளம் அப்படி இருந்துச்சுன்னா, அதே மாதிரி கடுக்கன், அந்த காலத்துல கடுக்கன் போடுவாங்க காதுல, அந்த கடுக்கன் அடையாளம், இந்த ரெண்டும் சேர்ந்து ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நபர் ஒரு ராஜ்யத்தையே ஆளக்கூடியவரா கன்ஃபார்மா இருப்பாருன்னு அர்த்தம். அதே மாதிரி மீன் அடையாளம், கலப்பை அடையாளம், வச்சிராயுதம் அடையாளம், இந்த 3 அடையாளமும் சேர்ந்து அல்லது இந்த 3ல ஏதாவது ஒண்ணு ஒருத்தருக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கையில, அவரும் நல்ல செல்வ சம்பத்தோட ரொம்ப விசேஷமா வாழ்வாரு. அதே மாதிரி நீர் குடம், தண்ணி தூக்கிட்டு போறாங்களா அந்த குடம், அல்லது அந்த கொடி, கொடினா கொடி பிடிக்கிறோம்ல, தேசிய கொடி இருக்குல்ல, அந்த மாதிரி கொடி மாதிரி அடையாளம், ஒரு குச்சி மாதிரியும் ஒரு கொடி மாதிரியும் அடையாளம் இருக்கும், அதுதான் கொடி. அந்த மாதிரி கொடியோ அல்லது நீர் குடம் மாதிரியான ஒரு அடையாளமோ ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவர் பெரும் செல்வத்துக்கு அதிபதியா இருப்பாரு. அது மாதிரி முக்கோண அடையாளம் யாருக்காவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பெரிய ஒரு குண சம்பன்னன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல ஒரு குணத்துல உள்ள ஒரு திறமையான ஒரு நபர், நல்ல குணம் உள்ளது, அதனால அவருக்கு புகழும் கீர்த்தியும் ஏற்படும். முக்கோணம்ன்றது ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, ஆரோக்கிய ரேகை, இந்த 3 இருக்கிற இடத்துல ஏற்படணும்.